கறி வறுவல் ரெடி. தாளிச்சு விட்டாச்சு. இப்போ மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கறி வறுவல் ரெடி ஆகிடும். ஒன்றும் பண்ணுவாங்க பாருங்க, போட்டு கிண்டிட்டு இருக்கிறாங்க. போட்டு கரண்டி போட்டு போட்டு இது வண்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கடுகு போட்டு அதுக்கப்புறம் வந்து இது வண்டிட்டு தாளிச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி தூள்லாம் போட்டு கறியை போட்டுருங்க. போட்டுறதெல்லாம் போட்டு வணக்கிட்டு இருக்கிறாங்க. வணக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. எங்க அப்பா வந்து வணக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கறி பிச்சு போட போறாங்க எங்க அப்பா. போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பிடிச்சி போட்டு வணக்க போறோம். வணக்கிட்டு வணக்கி முடிச்சதுக்கு அப்புறம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம கறி வறுவல் கறி வரும். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டாச்சு. நாங்கள் கொஞ்சம் 2 ஸ்பூன் போடுறோம். நீங்கள் 1 ஸ்பூன் போடுறோம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா போட்டு வணக்கி இருக்கிறோம். இப்போ வந்து நீங்க எல்லாருமே கறி வணக்கிட்டே பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம கறியில் வந்து மொட்டு போட போறோம். மொட்டு போட்டு அதுக்கப்புறம் மொட்டை வச்சு சாப்பிட போறோம். இப்போ என் தம்பி முட்டை எடுத்துட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் கறி மசாலா பொடி போடுவீங்க 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுருங்க 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுருங்க. கரம் மசாலா அதுக்கப்புறம் வச்சு கிண்ட போறாங்க. வச்சு நல்லா வச்சு தாளிச்சு விட்டாங்கன்னா இதாகிடும். தாளிச்சு விட்டுட்டாங்க. இவதான் என் தம்பி சர்வேஸ். இப்போ வந்து உப்பு போட்டாச்சு. நல்லா கரண்டி விட்டு நல்லா இது பண்ணி நல்லா கரண்டி விட்டு இது பண்ணிட்டு தண்ணி மட்டும் ஊற்றுறோம்னா நம்ம கறி குழம்பு ரெடி. பாருங்க, நல்லா வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறேங்க. நல்லா வச்சு இது வந்து பழவு எங்கள் அப்பா வந்து நல்லா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா இது வச்சு பிறகு வந்து தண்ணி ஊற்றிட்டு 3 வட்டல் எடுத்து மூடி வச்சிட்டோம்னா நம்ம குழம்பு ரெடி. அரிசிக்கு வந்து அரிசி சோறு இருக்கு. வெள்ளை ரைஸ் சிக்கன் குழம்பு. வாங்க நீங்களும் சாப்பிட்டுக்கலாம்.
பாருங்க என் தம்பி வந்து எங்க அப்பா வந்து இந்த குழம்புல நீங்க வந்து கறி குழம்பு வைக்கும்போது ஒரே ஒரு வந்து இந்த கப்பளவு வந்து இந்த கப்பளவு இப்ப இந்த கப்பு ஊத்துக்கணும் தானே இருக்கு அதனால ஒரே ஒரு மூடி மட்டும் ஊத்திட்டீங்கன்னா கறி குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு வந்து வேக போகுது. நாங்க மூடி வச்சோம்னா குழம்பு வெந்துடும். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட்டு போகலாம். நீங்க ரெண்டு சொம்பு ஊத்திக்கங்க. ஏன்னா நீங்க 4 பேர் இருந்தீங்கன்னா பத்தாது. இப்போ வந்து நீங்க கறி குழம்பு தான் ஃபர்ஸ்ட் வச்சு பார்த்திருப்பீங்க. ஆனா கறி குழம்புலயே முட்டை போட்டு பார்த்திருப்பீங்க. எங்க வீட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பைப்புல வந்து முட்டை கழுவி பண்ணுங்க. வீட்ல பார்த்திருப்பீங்க. கழுவிட்டு இப்போ எங்க கிட்ட இப்போ நாங்க கழுவிட்டு என்ன பண்ணுவோம்னா உள்ளுக்கு போட்டுருவோம். உள்ளுக்கு போட்டு என்னாலும் குழம்பு முட்டை வேணுமா முட்டை இருந்தாங்கன்னா சொல்லிச்சு ஆளு 3 முட்டை இருக்குதா ஆளு 10 ஸ்டார்ட் பண்ணிடுது. அப்பா கழுவியாச்சு. இன்னும் ரெண்டே 2 முட்டை, ஒரே ஒரு முட்டை தான் கழுவணும். நாங்க குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னு. எப்படி இருந்த கறி எப்படி இருந்த மசாலாலாம் எப்படி ஆயிடுச்சுங்க. ஏனுங்க நான் அங்க சம்ம தினிமோ இறங்கி பார்த்துட்டு வந்துட்டுங்க. அங்க அந்த தினிமோ போயிட்டு வந்துட்டுங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க அப்பா 2 முட்டை வச்சிருக்காரு. அது பச்சை முட்டை அப்படியே போட்டாரு. அந்த ஹீட் ஆகும். அந்த முட்டை வந்து இந்த ஹீட்லயே ஆனோன்னு வந்து நம்ம கறி குழம்பு வச்சோன்னு எடுத்து தொல்லி உளிச்சு பார்த்து தெரிஞ்சு எனக்கு என்ன 4 மணிக்கு 3 பேர் சேர்ந்து வீடியோ போறீங்க பாக்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நாங்க புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நந்தினி முருகேசன் 1991 யூடியூப் சேனல் கேட்டீங்கன்னா இந்த வீடியோ தொடர்ந்து வரும்னா காமெடி வீடியோ தான் போடுவோம். இப்போ எங்க சப்போர்ட் உங்களுக்கு இருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகான் தட்டுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். எல்லாரும் யூடியூப் சேனல்னால சொல்றாங்க, இவங்க இதுலயே சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா கடைசியில அவங்க யூடியூப் சேனல் சொல்லுவாங்க. கடைசியில சொல்றதுக்கு பதிலா நாங்க இப்ப சொல்றோம். இப்போ குழம்பு மூடி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சதுக்கு பிறகு குழம்பு வந்ததுக்கு பிறகு இப்போ சோறு சாப்பிடும்போது வட்டல காட்டுறோம். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க.